ஓம் சாந்தி. பக்தியில் கண்ணனே உலகமாக, அவரின் புல்லாங்குழலே சுவாசமாக தீதி மன்மோகனி அவர்கள் வாழ்ந்தார்கள். ஞானத்திற்கு வந்த பிறகு தனது பெயருக்கு ஏற்ப அனைவரையும் கவரக்கூடியவராக இருந்தார். உள்ளத்தை ஆட்கொண்ட பாபாவிற்கு உண்மையான உள்ளம் கொண்டவராக இருந்தார். யக்கிய கண்ட்ரோலர், ஞான யோகத்தில் விசேஷமாக சிநேகம் கொண்டவர். இன்று அவ்வாறான விசேஷ குணங்கள் கொண்ட வள்ளலாகிய யக்கியத்தின் ஆதி ரத்தனமாகிய தீதியின் வாழ்க்கை சிறப்பு அம்சங்களை பற்றி பார்ப்போம். தீதி மன்மோகனி அவர்கள் 1910 ஆண்டு சிந்து ஐதராபாத்தில் பிறந்தார். இவர் மிகவும் மகிமை வாய்ந்த குடும்பத்தில் பிறப்பெடுத்தார். அவரின் தாத்தா ஆசாரம் நகரத்தின் முக்கியமானவரான ஒருவராக இருந்தார். தாதா ஆசாராமிற்கு மிக பெரிய ஜேடி சன்ரைஸ் ஃபார்ம் ஹைதராபாத்தில் இருந்தது. இவர் அநேக தேசங்களில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் செய்து வந்தார். ஹைதராபாத் மார்க்கெட்டில் அவருக்கு மிகப்பெரிய வீடு ஒன்று இருந்தது. இவரின் குடும்பம் மிகவும் பெரியதாகும். அவரின் தாத்தா ஆசாராமிற்கு 3 ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். அதில் இவர் முதல் மகனின் முதல் மகளாவார். அவரின் தாயாரின் பெயர் ருக்குமணி ஆகும். யக்கியத்தில் அவரை குயின் மதர் என்றும் அழைப்பார்கள், அதாவது ராஜ்ய மாதா ஆவார். ஷீல் இந்திரா தாதி அவருடைய சிறிய சகோதரி ஆவார். மேலும் 2 சிறிய சகோதரர்களும் இருந்தார்கள். அவருடைய லௌகிக பெயர் கோபி ஆகும். குழந்தை பருவத்திலிருந்தே அவருக்கு சத்சங்கம், அதாவது கீதையின் மீது விசேஷமாக அன்பு இருந்தது. அவர் ஸ்ரீமத் கீதையில் உள்ள கண்ணபரானின் கோபியராகவே தன்னை அனுபவம் செய்தார். அதிலேயே மூழ்கி இருந்தார். அவர் ஸ்ரீமத் பகவத்கீதையில் கண்ணனின் உண்மையான கோபியராகவே தன்னை தான் அனுபவம் செய்து அந்த அனுபவத்திலேயே மூழ்கி இருந்தார். அவரின் விவாகம் மிகவும் குறைந்த 10 வயதிலேயே வசதி படைத்தவரோடு நடந்தது. இவர் தாதி பிரகாஷ் மணிக்கும் உறவினராவார். அவரின் கணவரும் மிகப்பெரிய வியாபாரி ஆவார். இவர் வியாபாரத்திற்காக வெளிநாடு செல்வது வழக்கமாகும். தாதா ஆனந்த் கிஷோர், தாதா சந்திராசும் அவரின் உறவினர் ஆவார். மேலும் அவருக்கு தையல் தைப்பதில் மிகவும் ஆர்வம் இருந்தது. நீங்கள் வசதி படைத்தவராக இருந்தாலும் தனது கரங்களிலே சம்பாதித்து தானம் செய்வதில் மிகவும் ஈடுபாடு இருந்தது. அவரின் தாயார் இளமையிலேயே கணவனை இழந்ததால் துன்பத்தில் சாந்தியற்று இருந்தார். அவர் ஒரு நாள் பாபாவை சந்திக்க சத்சங்கம் சென்றிருந்தார். அங்கே கீதை ஞானம் கேட்க பொழுது ஆனந்தத்தின் பிராப்தியாகியது. மறுநாள் அவர் தீதி அவர்களை சத்சங்கத்திற்கு காரில் அழைத்து சென்றார். அந்த நாட்களிலே காரில் செல்வது என்பது மிகப்பெரிய விஷயமாகும். இவ்வாறில் காரில் சென்ற சிறிய ரூமில் சத்சங்கம் நடந்து கொண்டிருந்த பாபாவை சந்தித்த தீதி அவர்கள் பாபாவின் புருவ மத்தியில் ஒளியினுடைய அனுபவத்தை செய்தார். அவருக்கு மேலும் அவ்வாறான அனுபவம் ஏற்பட்டது. பாபாதான் கிருஷ்ணனாக அவரின் தாத்தா ஆசாராம்ஜி மற்றும் தாயார் ருக்குமணியோடு தினம் சத்சங்கம் செல்ல ஆரம்பித்தார். இவ்வாறு செல்ல செல்ல அவருக்கு உண்மையான அந்த அனுபவமானது. தன்னைத்தான் உண்மையான கோபியாக அவர் அனுபவம் செய்தார். பாபாவின் முதல் படிப்பு தூய்மையாகும். இந்த தூய்மையை கடைபிடிப்பதற்காக அவருக்கு அவர் கணவன் மற்றும் தாத்தா ஆசாராம் மூலமாக அநேக விதமான கஷ்டங்களை பொறுத்து கொள்ள வேண்டியிருந்தது. இவ்வாறு அநேக கஷ்டங்களை, தடைகளை தாண்ட வேண்டி இருந்தாலும் நீங்கள் அதனை தாண்டி நீங்கள் உங்கள் தாயாருடன் சிறிய சகோதரியாகிய ஷீலு இந்திராவுடன் முழுதுமாக யக்கியத்திலே அர்ப்பணமானீர்கள். பாபா அவர்களுக்கு தங்குவதற்காக தனியாக வீடு ஏற்பாடு செய்திருந்தார். அங்கிருந்து தினமும் அவர்கள் ஓமண்டலிக்கு வந்து சென்றார்கள். பாபா அவருக்கு அலௌகிகமான பெயர் வைத்தார், தீதி மன்மோகனி. தீதியின் மீது பாபாவிற்கு மிகவும் விசுவாசம் இருந்தது. ஏனென்றால் தீதி அவர்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர். 1937 ஆண்டு பெண்கள் மற்றும் சகோதரிகளுக்காக
பாபா ஒரு ட்ரஸ்டினை ஆரம்பம் செய்தார். குமாரிகள் மற்றும் தாய்மார்களை வழி நடத்துவதற்காகவும் தீதி அவர்கள் முக்கிய பங்கினை செய்தார். தீதி அவர்கள் யக்ய மாதாவான ஜெகதம்பாவுடன் சேர்ந்து பொறுப்பினை எடுத்து நடத்தினார். தாதி மனோகர் இந்திரா அவர்கள் கூறினார், தீதி அவர்கள் மிகவும் ஆக்டிவாகவும் மற்றும் அக்யூரேட்டாகவும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்தார். மேலும் யக்ய பொறுப்பாகிய உடைகளை கொடுப்பது மற்றும் ஃபேன்சி சாமான்கள் கொடுப்பது போன்ற பல சேவைகளையும் செய்து வந்தார். தீதி அவர்கள் அனுபவம் மிக்கவராக இருந்ததால் மம்மா கூட இவரிடம் சில ஆலோசனைகளை கேட்டு செய்தார்கள். பாரதத்திலிருந்து பாகிஸ்தானின் பிரிவினைக்கு பிறகு பாபா தீதி மற்றும் சில சகோதர சகோதரிகளுடன் புதிய இடத்தை தேடுவதற்காக பாரதம் அனுப்பி வைத்தார். பாபா மாயையிலிருந்து விடுபட்ட தனிப்பட்ட ஏகாந்தமான ஒரு இடத்தை தேடி வந்தார். தீதி பாரதத்தில் பூனா மற்றும் அகமதாபாத் போன்ற இடங்களை தேடிய பிறகு அவரின் லௌகிக்க உறவினரான கங்கேஸ்வர் ஆனந்த் அவர்களின் அறிவுரைப்படி மவுண்ட் அபு வந்தார். இங்கு பல இடங்களை தேடி கடைசியில் பொருத்தமான இடமாகிய பரத்பூர் ராஜாவின் பிரிட்ஜ் கோட்டியை தேர்வு செய்தார். 1950ஆம் ஆண்டு 400 யக்ய நிவாசிகளுடன் கராச்சியில் இருந்து பிரிட்ஜ் கோட்டிக்கு இடம்பெயர்ந்தார்கள். 1.5 ஆண்டு பல சோதனைகள் அவர்கள் சந்திக்க வேண்டியிருந்தது. 1952ஆம் ஆண்டு கராச்சியிலிருந்து கொண்டு வந்த சித்திரங்களின் படவிளக்க கண்காட்சி லக்னோவில் நடந்த கும்ப மேளாவில் முதல் முறையாக ஆரம்பிக்க வைக்கப்பட்டது. தீதி அவர்கள் தனது தியாக மற்றும் தபஸ்யாவின் மூலமாக அலகாபாத் மற்றும் டில்லியில் பல சேவை நிலையங்களை திறப்பதற்கு நிமித்தமானார். தீதி அவர்கள் டில்லி கமலா நகரில் உள்ள சேவை நிலையத்தில் பல ஆண்டுகள் சேவை செய்தார். 1965ஆம் ஆண்டு மம்மா அபிக்த நிலையை அடைந்த பிறகு யக்யத்தில் இருப்பவர்களை பாலனை செய்வது, யக்யத்தை நடத்துவதற்கான பொறுப்பை ஏற்றார். மம்மாவிற்கு பிறகு மம்மாவின் அறையில் தீதி அவர்கள் தங்கி வந்தார். 1969ஆம் ஆண்டு பிரம்மா பாபா அபிக்த நிலையை அடைந்த பிறகு தாதி பிரகாஷ்மணியுடன் துணை தலைவியாக இருந்து சேவைகளை ஏற்றி நடத்தினார். 14 வருடங்கள் யக்யத்தினை எவ்விதமான தடைகளின்றி சீரும் சிறப்புமாக வழி நடத்தினார்கள். மேலும் இருவரும் சேர்ந்து உலகெங்கிலும் சேவை நிலையங்களை விரிவாக்கம் செய்தார்கள். 1983ஆம் ஆண்டு வரை உலகெங்கிலும் 1150 சேவை நிலையங்கள் உருவாவதற்கு கருவியானார்கள். தாதி பிரகாஷ்மணி மற்றும் தீதியை இரு உடல் ஓர் உயிர் என்று அனைவரும் அழைத்தார்கள். பாபா தீதிக்கு மைக் என்றும் தாதிக்கு மைக் என்றும் பட்டம் வழங்கினார். தீதியினுடைய பர்சனாலிட்டி அனைவரையும் கவர்ந்தெடுக்கக்கூடிய காந்தம் போல் இருந்தது. தீதி அவர்கள் பலவிதமான தெய்வீக குணங்களின் சிகரமாக இருந்தார். 70வது வயதிலும் அனைவரும் திகைக்கும் வகையில் சேவை செய்தார். மதுபனத்தில் 1000ற்கு மேல் தேச மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு தாதியுடன் சேர்ந்து அனைத்து விதமான வசதிகளை செய்து கொடுத்தார்கள். வந்து செல்பவர்கள் அனைவரும் வசதிகளை பார்த்து வியந்து போனார்கள். பரஸ்பரமான அன்பு, அமைதி மற்றும் சேவையின் பாவனையை பார்த்து மகிமை செய்தார்கள். தீதி அவர்கள் தனது முதிர்ந்த வயதிலும் ஈஸ்வரிய சேவைக்காக அசாமிலிருந்து அபுமலை வரை, காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை, கல்கத்தாவிலிருந்து கட்ச் புச்சி வரை மற்றும் விசேஷ சேவைக்காக வெளிநாடுகளுக்கும் சென்று வந்தார். இவரை பற்றி சகோதரி ஜெயந்தி அவர்கள் கூறுகையில் 1981ஆம் ஆண்டு வெளிநாடு பயணமாக நியூயார்க் சென்ற பொழுது முதல் முறையாக யுஎன்ஓவில் சேவை ஆரம்பமானது. அதில் தாதி ஜானகி அவர்களும் தனது சொற்பொழிவை ஆற்றினார். பிறகு அவர்கள் லண்டன் கூட சென்றார்கள். அங்கே அநேக ஆத்மாக்களுக்கு பாபாவின் அனுபவம் செய்வித்தார். இதனால் அநேக பேர் பாபாவின் குழந்தையாக மாறினார்கள். எளிதாக பிராமண வாழ்க்கையை தனதாக்கினார். தீதியினுடைய புத்தி தூய்மையாகவும் மற்றும் தெளிவாக இருந்ததனால் அவர் முன்னே வருபவர்களை எளிதாக பகுத்தறிந்தார்கள். மேலும் தங்களின் பேச்சு திறமையின் காரணமாக பெரிய பெரிய விஐபிகளை கூட
பாபாவின் குழந்தையாக்கினார். அவர்களை உடல், பொருள், மனதின் மூலமாக சேவையில் ஈடுபட மேலும் தன்னுடைய பகுத்தறியக்கூடிய சக்தி மற்றும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி மூலமாக அநேக மாணவர்களை யக்கியத்தில் அர்ப்பணம் செய்வித்தார். தீதி அவர்கள் யக்கியத்தின் மதிப்பு மற்றும் கௌரவத்தை காப்பதிலே மிகவும் கவனம் வைத்தார். தீதி அவர்களுக்கு பாபா மற்றும் பாபா முரளியின் மீது எல்லையற்ற சிநேகம் இருந்தது மற்றும் தன்னைத்தான் இறை மாணவனாக கருதினார். முரளி வகுப்பிற்கு தீதி அவர்கள் ரெகுலராகவும் மற்றும் பங்க்சுவலாகவும் செல்வார். மேலும் எப்பொழுதும் தன்னுடன் நோட்டு புத்தகம் மற்றும் பேனாவுடன் வகுப்பில் முன்னே அமர்ந்து ஒருநிலை மனதுடன் கேட்பார். அந்த முரளியிலிருந்து கேள்விகளை உருவாக்கி ஆன்மீக சிந்தனை மற்றும் உரையாடல் செய்வார்கள். முரளி வகுப்பு முடிந்தவுடன் கேள்வி பதிலுக்கான பேட்மிண்டன் விளையாடுவார்கள். யார் தீதியின் கேள்விகளுக்கு சரியான விடை கூறுபவர்களுக்கு டபுள் டோலி அளித்தார். இவ்வாறு ரமணிகரமான முழு முரளியையும் 15 அல்லது 20 நிமிடங்களில் ரிவைஸ் செய்வார். தீதி பாபானுடைய அறிவுரைகளை நடைமுறை வாழ்வில் கொண்டு வந்தார். அவருடைய சொல் மற்றும் செயல் ஒன்றாக இருந்தது. இவர் ஈஸ்வரிய நியமங்களின்படி தானும் நடந்து பிறரையும் நடத்துவதில் விசேஷமான கலை இருந்தது. கர்மயோகி மற்றும் நிமித்தமாக இருந்து கர்மம் செய்தார்கள். தீதியின் சித்திரத்தில், அதாவது நடத்தையில், பாபாவின் சரித்திரம் தெரிந்தது. தீதி எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பு பாபா இந்த காரியம் செய்தால் எப்படி செய்திருப்பார் என்று சிந்தித்து அவ்வாறே தனது கர்மத்தை செய்தார். தாதி சந்திரமணி கூறினார், ஒருமுறை தீதியின் உடல்நிலை சரியில்லாத பொழுது விசாரித்தவர்களுக்கு நோய் உடலுக்கு தான், ஆத்மாவிற்கு இல்லை, ஆத்மா வீடு செல்ல வேண்டும் என்று ஞான யுக்தியுடன் பதில் கூறுவார். தீதியினுடைய யோக திருஷ்டி சக்திசாலியாக இருந்தது. அவரின் அறிவுரைகள் பிரபாவம் செய்யக்கூடியதாக இருந்தது. தீதி அவர்கள் தாயின் அன்பினை அனைவருக்கும் அளித்தார். மேலும் யக்கியத்தில் இருப்பவர்களுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை மற்றும் அவர்களின் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் செலுத்தினார். யக்கியத்தில் இருப்பவர்கள் யாராவது ஈஸ்வரிய நியமத்திற்கு புறம்பாக நடந்தால் தீதி அவர்களை அழைத்து அவரின் தவறை யுக்தியாக உணர வைப்பார். தீதி அனைவருடன் பழகுவதில் சகஜமாக இருந்தார் மற்றும் யாரையும் எளிதாக நண்பராக்கி விடுவார். எக்கானமி மற்றும் ஏக்னாமி ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருந்தார். உண்மையான பாபாவிற்கு துணைவியாக இருப்பதை நடந்து காண்பித்தார். தீதிக்கு தாதி ஜானகியுடன் நெருங்கிய நட்பு இருந்தது. பாபா அவ்யக்தமான பிறகு தீதி தாதி ஜானகி அவர்களை பூனாவில் இருந்து மதுபனுக்கு அழைத்தார்கள். தாதி ஜானகி இவ்வாறு கூறினார்கள், அன்பாக முயற்சி செய்வது மற்றும் சேவையில் ஊக்கம் உற்சாகமாக இருப்பது மற்றும் பாபாவிடம் சர்வ சம்பந்தம் மற்றும் சக்தியை பெறுவதற்கான வழியை தீதி அவர்கள் கற்பித்தார்கள். தீதி அவர்கள் யோகத்தில் அவ்யக்த நிலையில் இருந்தார். அவ்வப்பொழுது செமி டிரான்ஸில் பாபாவின் அன்பில் நடனம் ஆடுவார். மேலும் படைப்பே இவ்வளவு அழகாக இருக்கின்றது என்றால் இதனை படைத்தவர் எவ்வளவு அழகாக இருப்பார் என்று பாட்டும் பாடுவார். தீதியிடம் நிவாரணம் மற்றும் நிர்ணயம் செய்வதற்கான சக்தியும் இருந்தது. சகோதரர் ஜெகதீஷ் அவர்கள் கூறினார்கள், தீதியிடம் சிநேகத்தின் சக்தி இருந்தது. அதாவது ஒரு தாயை போன்று சிநேகம் காட்டி பிறரை குறைகளிலிருந்து விடுவித்தார். தீதிக்கு நான் ஒரு ஆத்மா, நீங்களும் ஆத்மா, நாம் அனைவரும் பரமாத்மாவின் குழந்தைகள், படிப்பு படியுங்கள், யாரிடம் சண்டை செய்யாதீர்கள் என்ற இந்த பாட்டு மிகவும் பிடித்தமானதாகும். தீதியின் நடை, உடை, பாவனை அனைத்தும் எளிமையாக இருந்தது. தீதி சாதனை மற்றும் தபஸ்ய வாழ்க்கையின் கூடவே குழந்தையை போன்று ரமணிகரமாகவும் மகிழ்வாகவும் இருந்தார். மேலும் அவர் வாயிலிருந்து ஞான ரத்தனங்கள் தான் வெளிவந்தது. ஒருபொழுதும் பிறரை பற்றி வீணான சிந்தனை அவர் செய்ததில்லை. வயது முதிர்ந்த பிறகு கூட அனைவரிடம் சிட்சாட் செய்வது, பேட்மிண்டன் விளையாடுவது, கிரிக்கெட் விளையாடுவது, மியூசிக்கல் சேர் போன்ற விளையாட்டுகள் மூலம் அனைவரையும் ஊக்க உற்சாகம் படுத்தினார். அவருடைய வளர்ப்பிலே அனைவரும் தன்னுடைய லௌகிக்க உறவுகளையும் மறந்தார்கள். யக்கிய சேவையை யார் உண்மையான உள்ளத்தில் செய்பவர்களுக்கு பரிசு மற்றும் மகிமை செய்வித்து உற்சாகம் ஊட்டினார். இவ்வாறான சத்தியமான சேவாதாரிகளுக்கு மரியாதையும் அளித்தார். 1983ஆம் ஆண்டு தேசிய அமைதி மாநாடு ஓம் சாந்தி பவனில் நடந்தது. இதற்கான ஏற்பாடுகளை வெகு குறைந்த காலத்திலேயே யக்கியத்தில் இருப்பவருடன் சேர்ந்து செய்தார்.
தீதி மற்றும் தாதியின் அன்பு மற்றும் நிர்வாக திறமையின் காரணமாக இந்த அமைதி மாநாடு வெற்றிகரமாக முடிந்தது. முரளி ராஜு சகோதரர் அவர்கள் கூறினார்கள், என்னை எக்கியத்தில் அர்ப்பணம் செய்வதற்கு தீதி நிமித்தமாக இருந்தார். முரளியில் கேள்வி பதில் எழுதுவதற்கும் டைப் செய்வதற்கும் சிந்தி படிப்பதற்கும் அறிவுரை வழங்கினார்கள். பிரம்மா பாபா அபிக்தமான பிறகு தீதி முரளிக்கு பிறகு 10 மணி வரை அனைத்து கடிதங்களுக்கும் பதில் எழுதுவார். தீதி கடைசியில் சில வருடங்கள் நினைவு யாத்திரையை தீவிரப்படுத்துவதற்காக தூண்டுதல் அளித்தார். மேலும் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும் என்று அவ்வப்பொழுது நினைவையும் ஊட்டினார். வரும்பொழுது ஓம் சாந்தி, போகும்பொழுது இப்பொழுது வீடு செல்ல வேண்டும், அபுகர் ஜானாக என்று அனைவருக்கும் நினைவு ஊட்டினார். கடைசியில் அவர் சாட்சி மற்றும் அனைத்திலிருந்து விடுபட்டவராக இருந்தார். ஒரு நாள் அமிர்த வேளையில் அவருடைய அறையில் கீழே விழுந்ததினால் அவருடைய தலையில் காயம் ஏற்பட்டது. மேலும் கண்களின் பரிசோதனைக்காக தாதி அவர்களை மும்பை அழைத்து சென்றார். அப்பொழுது பரிசோதனையில் மூளையில் கட்டி இருப்பது தெரிய வந்தது. டாக்டரின் அறிவுரைப்படி ஆபரேஷனுக்காக நாள் குறிக்கப்பட்டது. மேலும் தாதி குல்சார் மூலமாக பாபாவின் செய்தியானது தீதிக்கு சக்தியையும் மகிழ்ச்சியையும் அளித்தது. தீதியின் ஆபரேஷன் நிர்ணயிக்கப்பட்ட தேதியில் 5 மணி நேரம் நல்லவிதமாக முடிந்தது. ஆபரேஷனுக்கு பிறகு தீதி முழுவதுமாக சுயநிலையில் வரவில்லை. இவ்வாறு 25 நாட்கள் கோமாவில் இருந்தார். 28 ஜூலை 1983 ஆண்டு 9:30 மணி அளவில் தனது பழைய உடலை தியாகம் செய்து அபெக்த வதனவாசியாக அட்வான்ஸ் பார்ட்டியில் சென்றார். வியாழக்கிழமை 28ஆம் தேதி அச்சல் தீதி போக வைக்கும் பொழுது மும்பையில் தீதி உடலை விடுவதை பார்க்கின்றார். பிறகு அவ்வாறே அரை மணி நேரத்திற்கு பிறகு தீதி உடலை விட்ட செய்தி வந்தது. அவருடைய பௌதிக உடலை மதுபனுக்கு கொண்டு வந்து அனைவரும் அஞ்சலி செலுத்திய பிறகு இறுதி சடங்குகளை செய்தனர். அன்று மாலை அபிக்த பாப்தாதாவின் வருகையின் பொழுது குழந்தைகளின் அநேக விதமான கேள்விகளுக்கு பாபா முற்றுப்புள்ளி வைத்தார். இது பகவதினுடைய பிழை அல்ல, இது நாடகத்தின் பாகம் என்று பாபா புரிய வைத்தார். இதன் பிறகு தாதி ஜானகி அவர்களையும் துணை நிர்வாகியாக்கி தாதி பிரகாஷ்மணிக்கு துணையாக தாதி சந்திரமணி மற்றும் தாதி மனோகர் அவர்களை மதுபனில் தங்க வைத்தார். இவ்வாறு தீதி அவர்கள் திறமையான நிர்வாகியாக இருந்தார். மேலும் யஜ்யத்தை திறம்பட நடத்தி காண்பித்தார். அவர் குணமூர்த்தியாக, பாபாவிற்கு கீழ்ப்படிந்து நடப்பவராக, ஆடாத அசையாத மனம் கொண்டவராக, எதையும் தாங்கும் இதயம் கொண்டவராகவும் அனைவரின் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தீதியின் புண்ணிய திதியாகிய இன்று இதயபூர்வமாக அஞ்சலி செலுத்துவோம்.